SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, டாக்டர் அம்பேத்கரை முழுமையாக மதிக்கிறோம் என்று பிரதமர் மோடி கருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசிய கருத்துக்கள் சர்ச்சையான நிலையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. சற்று நேரத்திற்கு முன்பதாக முதலமைச்சரும் அதற்கு கடுமையான பதிலடி கொடுத்திருக்கும் நிலையில் தற்போது பிரதமர் அதற்கான கருத்தை வெளியிட்டிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கரை முழுமையாக மதிக்கிறோம் என்று பதிவிட்டுள்ளார். அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்போது பிரதமர் கருத்து தெரிவித்துள்ளார். அம்பேத்கரால் தான் நாம் இந்த நிலையில் இருக்கிறோம் என்றும் அம்பேத்கருக்கு பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். டாக்டர் அம்பேத்கரை முழுவதுமாக மதிக்கிறோம் என்று பிரதமர் மோடி எக்ஸ் தள பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டுள்ளார். பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்கு என்ன செய்தது காங்கிரஸ் என்றும் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் பிரதமர் மோடி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அம்பேத்கரை முழுவதுமாக மதிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசிய கருத்துக்கள், அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. இன்று நாடாளுமன்ற இரு அவைகள் கூடிய போதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது இது குறித்து நரேந்திர மோடி எக்ஸ் தள பக்கத்தில் கருத்து ஒன்றை பதிவிட்டுள்ளார். அம்பேத்கரை முழுவதுமாக மதிப்பதாகவும் அம்பேத்கரால் தான் நாம் அனைவரும் இந்த நிலையில் இருப்பதாகவும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பட்டியலின மக்களுக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதித்து விட்டார் என்ற ஒரு காரணத்தை கூறி தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள்
நாடாளுமன்ற வளாகத்திலும் அதே போன்று நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவையிலும் தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இதன் காரணமாக மக்களவையுடைய அலுவல்கள் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் பெயரை அம்பேத்கர் என்று எதற்கெடுத்தாலும் அதை அம்பேத்கர் பெயரை கூறுகிறார்கள். மேலும் இது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்ற ஒரு விஷயத்தை அவர் நேற்று மாநிலங்களவையில் பேசும்போது உரை நிகழ்த்திய போது தெரிவித்திருந்தார். குறிப்பாக அம்பேத்கர் என்று இத்தனை முறை கூறுபவர்கள் கடவுளின் பெயரையும் அதே போன்று உச்சரித்தால் அவர்களுக்கு 7 ஜென்மங்களிலும் மோட்சம் கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். இவ்வாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது என்பது அம்பேத்கரை இழிவுபடுத்தும் நோக்கிலாக இருக்கிறது. எனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை கூறிதான் எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்க போராட்டத்திலும் அவருக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியும் அவையில் கூச்சல் குழப்பமிட்டு வந்தார்கள். இதனால் அவை என்பது இந்நிலையில் தான் தற்போது பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் காங்கிரஸ் குறித்து கடுமையான விமர்சனத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அம்பேத்கரை தற்போது அவர்கள் சூழ்ச்சி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பாக அம்பேத்கரை இழிவுபடுத்தியது காங்கிரஸ் கட்சி தான் என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டது காங்கிரஸ் கட்சி என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்களுடைய தொடர்ச்சியான பொய்கை என்பது எஸ்சி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு உத்தியாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் எவ்வாறு நடந்தார்கள் உள்ளிட்டவற்றை அவர் விவரித்திருக்கிறார். அது கூறியிருப்பது என்னவென்றால் 2 முறை தேர்தலில் அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் ஆனது செயல்பட்டு அவரை தோல்வியடைய செய்திருக்கிறது. முன்னாள் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அம்பேத்கருக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதே போன்று அவருக்கு பாரத ரத்னா என்பது மறுக்கப்பட்டிருந்தது. நாடாளுமன்றத்தினுடைய மத்திய மண்டபத்தில் கூட அவருடைய உருவப்படம் வைக்கப்படவில்லை உள்ளிட்டவற்றை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். காங்கிரஸ் தற்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எஸ்சி மக்களுக்கு எதிரான அந்த கொடுமை என்பது சொல்ல மாள முடியாத கொடுமையை செய்திருக்கிறார்கள். எனவே தற்போது அதை மறைப்பதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் ஈடுகொண்டிருக்கிறார்கள் என்று அவர் தன்னுடைய சுற்றுரையில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நேற்றைய தினம் காங்கிரஸ் எஸ்சி மக்களுக்கு எதிராக எவ்வாறு நடந்து கொண்டிருந்தது, அதே போன்று டாக்டர் அம்பேத்கருக்கு எதிராக எவ்வாறு செயல்பட்டார்கள் உள்ளிட்டவற்றை தான் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா வெளிக்கொண்டு வந்திருந்தார். அவருடைய பேச்சிலும் அது தெரிந்திருந்தது. எனவே தற்போதைய நிலையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது ஒரு பொய்யான நிலைப்பாடு என்பதை அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவாக வெளியிட்டிருக்கிறார்.